வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பார்க்க இருக்கக்கூடிய பிளேஸ் பார்த்தோன்னா மலேசியாவில் லங்காவிங்கிற ஒரு ஐலண்டில் இருக்கோம். ஸோ லங்காவி ஐலண்டில் ஒரு பீச் ரிசார்ட்டில் தான் இப்போ வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக 2 டேஸ் ட்ரிப்புக்காக இந்த லங்காவி ஐலண்டுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டலாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த ஹோட்டலையும் ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை ஒரு வீடியோவை நம்ம வந்து அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். நீங்களே பார்த்தீங்களாலே தெரியும் இந்த ஹோட்டல் வந்து எவ்வளோ அருமையான ஹோட்டலாக இருக்குதுன்னு பாருங்கள் நீட்டு. ஆக்சுவலாக இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய ரூம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி காட்டுக்குள்ளே, அடர்த்தியான காட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன குடிசைகள் மாதிரி தான் அவங்க வந்து ரூம்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த மெயின் பில்டிங்லேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த மெயின் பில்டிங்கில், அதாவது ரிசப்ஷன் ஏரியாவிலேருந்து நம்ம ரூம்ஸ்க்கு வரணுன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் காரில் தான் வந்து வர வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து ஃப்ரீ சர்வீஸ் மாதிரி அவங்க வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ரூம்லேருந்து மெயின் பில்டிங்க்கோ இல்லாட்டி மெயின் பில்டிங்லேருந்து நம்ம ரூம்ஸ்க்கோ போனோம்னா இந்த ஷட்டில் மூலமாக தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளால் நடக்க முடியாது, ரொம்பவே அடர்ந்தான காடு மாதிரி இருக்கும். ப்ளஸ் நிறைய மங்கீஸ்லாம் இருக்குது இந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ வந்து நான் வந்து நம்ம ரூம்லேருந்து மெயின் பில்டிங் தான் போயிட்டுருக்கோம், இந்த ரிசப்ஷன்ஸ் ஏரியாவுக்கு. ஸோ இந்த மெயின் பில்டிங் வந்ததுக்கப்புறம் நான் அதை பற்றி நம்ம வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோட்டல் உண்மையிலேயே ஒரு பயங்கரமான ஹோட்டலுங்க. இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்டே பண்ணுறதுக்கு நல்ல ஒரு என்வரான்மெண்ட்டு. பீச் சைட்லேயும் இந்த மாதிரி கூடிய ரூம்ஸு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயும் நம்ம வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான ரூம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ பீச் சைடு ஸ்டே பண்ணுறதுனா அதுக்கு ஒரு ரேட்டு, இந்த மாதிரி ஃபாஸ்ட்டில் ஸ்டே பண்ணோன்னா அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ரேட்டுங்கிற முறையில் ரூம்ஸ்லாம் இருக்குது. ரொம்பவே அற்புதமான அந்த ஹோட்டலை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உண்மையிலேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கீங்கிறத வந்து கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா லங்காவியில் வந்து இப்படி ஒரு ஹோட்டல்லாம் இருக்காங்கிறத வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை வந்து போடுறேன். ஸோ இது எந்த ஒரு விளம்பரத்துக்காகவும் வந்து நம்ம வந்து பண்ணலை. ஜஸ்ட்டு நீங்களாம் வந்து தெரிஞ்சுக்கிடுங்க. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ண அந்த ஹோட்டலோட ஃபெசிலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத வந்து காமிக்கிறதுக்காக தான் அந்த வீடியோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ வந்து மெயின் பில்டிங்க்கு வந்துட்டோம். நம்ம ரூம்லேருந்து இந்த ஷட்டில் மூலமாக இப்போ நம்ம வந்து இந்த மெயின் பில்டிங் வந்துட்டோம். இந்த மெயின் பில்டிங் இதுதான் ரிசப்ஷன் ஏரியாங்க. ரிசப்ஷன்ஸ் ஏரியாவே பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஹோட்டல் மெயின் பில்டிங், இந்த ஹோட்டலோ நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரூம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து வுட்டில் தான் வந்து இவங்க வந்து செஞ்சுருக்காங்க. இந்த ஹோட்டலே வந்து செஞ்சது ஃபுல்லாகவே வுட்டில் தான் செஞ்சுருக்காங்க. ரெண்டாவது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா. இதுதான் இந்த மெயின் பில்டிங்கில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க. ஆக்சுவலாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கோ இல்லை டின்னர் எடுக்கிறதுக்கோ, அதே மாதிரி ஒர்க் அவுட் ஏரியா இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அது ஸ்விம்மிங் பூல் தாண்டினதுக்கப்புறம் பீச்சு, அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இந்த ஹோட்டலில் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் ஹோட்டலில் என்ன பண்ணுவீங்க, ஒரே ஒரு பில்டிங் இருக்கும், இல்லை பீச் ரிசார்ட்னாலும் ஒரு சின்ன ஏரியாவுக்குள்ளே இருக்கும். நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் அதை வந்து கவர் பண்ணிடலாங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஹோட்டல் அப்படி இல்லைங்க. இது வந்து மெயின் பிளாக்கே கிட்டத்தட்ட ஒரு பேலஸ் ரேஞ்சுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டே பண்ணுற ரூம்ஸ் எல்லாமே தனித்தனி குடிசைகளாட்டம் அவங்க வந்து வேறு வேறு பிளேசஸில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஹோட்டலோட என்ன சொல்கிறது, இவ்வளோ அற்புதமான ஒரு ஹோட்டலை வந்து நீங்கள் எல்லோரும் தெரியணும், இந்த மாதிரி லங்காவில் இப்படி ஒரு ஹோட்டல், அற்புதமான ஒரு ஹோட்டல் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேனே ஒழிய இது வந்து ஒரு விளம்பரத்துக்காக கிடையாது. இப்போ நம்ம வந்து நடந்து போயிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு கேஃபிட்டேரியா ஏரியா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்காக இப்போ வந்து நாங்கள் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பீச் தெரியும், அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல் தெரியுது. இப்போ நான் நின்றுட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கக்கூடிய ஏரியா. இது ஒரு கேஃபிட்டேரியா மாதிரிங்க. இது வந்து பஃபட் மாதிரியே பிரேக்ஃபாஸ்ட் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அன்லிமிட்டெட் ஃபுட்டு தான். நம்ம பாட்டுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஐட்டம்ஸ், வெரைட்டியான ஐட்டம்ஸ் வந்து இங்கே வச்சுருப்பாங்க. நம்ம எடுத்து எவ்வளோ நாளும் வந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி பஃபட் முறையில் தான் அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க.
ரெண்டாவது இங்கே பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரினர்ஸ் தாங்க மெயினாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80 to 90% பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபாரினர்ஸ் தான். ஃபாரினர்ஸுமே கிட்டத்தட்ட நல்ல ஏஜ்டு பீப்புள் தான் இருக்காங்க. அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்காக இங்கே வந்து ரிலாக்ஸாக இந்த ஹோட்டலில் உட்காந்துட்டு ஸோ இந்த லங்காவி ஐலாண்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு ப்ளஸ் இங்கே வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இங்கே வந்து இந்த ஃபாரின் டூரிஸ்ட் எல்லாமே வந்து வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி ரூம்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு 300 to 350 ரூம்ஸ் என்னமோ இருக்குதுன்னு சொன்னாங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. ஸோ சிங்கிள் ஹட் மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரே கிட்டத்தட்ட 4-5 ரூம்ஸ் சேர்ந்து ஒரு சின்ன ஹட் மாதிரி, அதாவது குடிசை மாதிரி அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க வுட்டால். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் தான், கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த ஷட்டில் மூலமாக தான் நம்ம வந்து நம்ம ரூம்ஸ்க்கெல்லாம் போகிற மாதிரி இருக்குங்க. பாருங்கள் அந்த ஹோட்டலோட அழகை பாருங்களேன். அப்படியே நம்ம வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய பேலஸ் மாதிரியே ஒரு லுக்கு கொடுக்குது பாருங்களேன். இந்த ஹோட்டலோட பில்டிங் ஸ்டைலோ ஸ்ட்ரக்சரோ பார்க்கும்போது. ஸோ இதே மாதிரி ஹோட்டலில் வந்து யாராச்சும் ஸ்டே பண்ணியிருந்தீங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த லங்காவியில் இந்த பெர்ஜியா பீச் ரிசோர்ட்டுக்கு யாராச்சும் வந்திருந்தேன்னா கூட அவங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து அப்படியே மெயின் பில்டிங்கை பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியாவுக்கிட்ட போகிறோங்க. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்விம்மிங் பூல் இருக்குங்கிறது பார்க்கலாம். இது பார்க்கும்போது ஒரு குட்டியான ஒரு ஸ்விம்மிங் பூல். இது மெயின்லி ஃபார் கிட்ஸுக்கு தாங்க. இது வந்து சின்ன பசங்க குட்டி பசங்க வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக உருவாக்கின ஒரு ஸ்விம்மிங் பூல் இது. இது ஹைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் சின்ன பசங்க ஒரு 1 year or 2 years பேபிஸ்லாம் வச்சு நம்ம வந்து இதில் அழகாக குளிச்சுட்டு போகலாம். அதே மாதிரி அந்த சைடு போனீங்கன்னா பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அதில் தான் நம்ம அடல்ட்ஸ்க்கான ஸ்விம்மிங் பூல். ஸோ இதில் மோஸ்ட்லி எல்லாருமே ஸ்விம் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ இது மார்னிங் டைம்ங்கிறதுனால இப்போதைக்கு யாருமே குளிக்கலை. ஸோ நேற்றுக்கு நாங்கள் வந்து நானும் என் பையனும் வந்து நல்லாவே பீச்சில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனோம். பார்த்திங்கன்னா அந்த டைமில் நிறைய பேர் இருந்தாங்க. பட் இப்போ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைமுங்கிறதுனால எல்லாருமே மோஸ்ட்லி 8 o'clockலாம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. ஃபாரினர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த ஸ்விம்மிங் பூலில் இப்போதைக்கு யாருமே இல்லை. ஸோ அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா இந்த பீச் சைடு இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கான பிளேஸுங்க. இதில் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. அந்த வாட்டர் கேம்ஸ்னு சொல்லணும் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா ஸ்பீட் போட்டு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாமே பேயபிள். நம்ம வந்து பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃபெசிலிட்டிஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே இந்த பீச் ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்கலாங்க கண்டினியூவாக. அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல் மற்ற ஏரியாஸ்லாம் என்னென்ன இருக்குங்கிறது ஸோ 1 by 1 நம்ம வந்து அப்படியே பார்த்துட்டு போகலாம். இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான். பட் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இந்த நேச்சரை வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணணும். நான் எப்படி என்ஜாய் பண்ணியிருக்கணும் அதேமாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக தான் எவ்ரி பிளேசஸை வந்து நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்காக காமிக்கிறேன். ஸோ அப்படியே நீங்கள் வந்து என்னோட சேர்ந்து இந்த ரிசார்ட்டை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. ஸோ லாங் வியூவில் இந்த ரிசார்ட்டை பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நேச்சரோட. அந்த ஸ்விம்மிங் பூல் ப்ளஸ் அந்த பில்டிங், அதுக்கப்புறம் பேக் சைடில் பாருங்களேன் ஒரு குட்டியாக ஒரு மலை வேறு இருக்குது, மவுண்டெயின் வேறு இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் வந்து இந்த ஹோட்டலே இருக்குது. ஸோ ரொம்பவே அருமையான என்வரான்மெண்ட்டுங்க, பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வந்து ரிலாக்ஸாக ஒரு 1 week இல்லாட்டி 2 weeks இருந்துட்டு போகலான்னா ஒரு அட்டகாசமான பிளேஸ் தான் இந்த ரிசார்ட், பீச் ரிசார்ட், பெர்ஜயா பீச் ரிசார்ட் இன் லங்காவி. ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பிளேஸ் தான். ஓகே, ஸோ நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். ஒரு குரூப் டூர் மூலமாக பிளான் பண்ணி இங்கே வந்து லங்காவியில் ஸ்டே பண்ணிவிட்டு 2 days ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து கோலாலம்பூர் போகிற மாதிரி பிளான் ஆக்சுவலாக. ஸோ அப்படியே பாருங்கள் இந்த ஹோட்டலோட அழகாக பாருங்களேன், என்ன நேச்சராக இருக்குது, எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் 1 week 2 weeks நம்ம கண்டிப்பாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பீச் ரிசார்ட் தான் இந்த பெர்ஜியா பீச் ரிசார்ட்டு.
எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்து நிறைய அந்த தென்னை மரங்கள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ரொம்பவே நேச்சுரலாக இருக்குது இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா. ஸோ ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ்னால் இந்த லங்காவியில் இருக்கக்கூடிய பெர்ஜியா பீச் ரிசார்ட்டுங்க. அதே மாதிரி கப்புள்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு அருமையான ஹோட்டலுங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கெலாம் அப்படி இருக்குங்க. நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். ஹோட்டலோட பில்டிங் ஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் பீச்சு, அதே மாதிரி அந்த ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த ஹோட்டலை. ஸோ நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லணும் இந்த லங்காவியில் இருக்கக்கூடிய பெர்ச்சியா பீச் ரிசோர்ட்டு. ஸோ அப்படியே நம்ம வந்து இந்த மெயின் பில்டிங்கில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபர்தராக நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஃபாரினர்ஸ் இங்கே வந்து இருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ எல்லாருமே ரிட்டையர்மெண்ட் ஆகி ரிலாக்ஸேஷனுக்காக வரக்கூடிய கஸ்டமர் தான் இங்கே மோஸ்ட்லி இருக்காங்க. ஸோ கேட்கும்போது ஏதோ குரூஸ் வந்து எவ்ரி வீக்கு வந்து வந்துட்டு போவாங்க. ஸோ அந்த குரூஸ் வந்து இந்த லங்காவிக்கு வரும்போது இந்த மாதிரி டூரிஸ்ட் வந்து நிறைய பேர் இந்த ஹோட்டலுக்கு வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த குரூஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அவங்க வந்து நெக்ஸ்ட் வந்து வேறு பிளேஸ்க்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது இது வந்து ஆஃப் சீசன். நம்ம வந்து ஜனவரி எண்டில் வந்ததுனால கொஞ்சம் பாப்புலேஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஐ மீன் டூரிஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மற்றபடி நம்ம நியூ இயர் டைம்லேயே இப்போ லாஸ்ட்டு டிசம்பர் டைம்லலாம் வந்திங்கன்னா பயங்கரமாக தான் ரஷ்ஷாக தான் இருக்கும்னு சொன்னாங்க. ரொம்பவே பிஸியாக இருக்கும் அந்த ஹோட்டல்ஸு, லங்காவி ஐலாண்ட்ஸே ரொம்ப பிஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே பார்க்கலாங்க, ஒவ்வொரு பிளேஸாக அப்படியே பார்த்துட்டு வரலாம். ஸோ அப்படியே பக்கத்தில் வந்தோன்னா பீச் ரொம்பவே பக்கத்தில் இருக்குங்க. அந்த ரிசார்ட்டு ஒட்டினாப்லேயே பீச் இருக்குது. இந்த பாருங்கள் பீச்சோட அழகை பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி தீவுகள் வந்து எவ்வளோ குட்டி குட்டி தீவுகள் இருக்குன்னு பாருங்களேன். ஸோ அதே மாதிரி அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு பண்ணுறதுக்கு அவ்வளோ அற்புதமான பிளேஸுங்க. நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் அந்த பீச்சு. அந்த பக்கத்தில் இருக்கிற ஐலண்ட்ஸு, அதே மாதிரி அலைகளே கிடையாது. நீங்கள் பார்க்கும்போது அலையே இருக்காது. அப்படியே அமைதியான ஒரு கடற்கரையில் நீங்கள் உட்காந்து ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த கடற்கரையில் போயிட்டு நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு மறுபடியும் நம்ம வந்து குளித்து என்ஜாய் பண்ணி அப்படி ஒரு பிளேஸில் தான் இந்த அப்படி ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ரிசார்ட்லங்க. ஸோ உண்மையிலேயே ஒரு அற்புதமான பிளேஸ் இந்த பீச் ரிசார்ட்டு. ரொம்பவே நல்லாவே எல்லாருமே என்ஜாய் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்களே தெரியும், நீங்களே வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் யாராச்சும் லங்காவி வந்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதுக்கெலாம் பிளான் பண்ணுங்கள். ரொம்பவே அற்புதமான ஹோட்டல், நான் ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஹோட்டல். அந்தளவுக்கு இவங்க வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்கங்க. ஸோ இதில் வந்து அந்த பீச்சில் இருக்கக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கே தான் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ், அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் அப்படிங்கிறத வந்து அந்த போர்டிலே போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பேயபிள் ஒன்று. நம்ம ரூமில் ஸ்டே பண்ணுறது வரைக்கும், அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணணுன்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணிவிட்டு நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நான் பார்க்கும்போது ஒருத்தர் வந்து நேற்றுக்கு வந்து ஸ்பீட் போர்டில் வந்து ரைட் பண்ணிகிட்டு இருந்தார் 1 or 2 டைம்ஸ் வந்து. ஸோ உள்ளேயே பெரிய ஷிப் ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து அங்கே இங்கேயுமா போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அங்கே. ஸோ இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர், ஆர்கிடெக்சர் பார்க்கும்போது ஏதோ கேரளாவில் இருக்கக்கூடிய பேலஸ் மாதிரியே இருக்குது. என்னுடைய தாட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கமெண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கும் இது வந்து ஒரு கேரளாவில் இருக்கக்கூடிய தரவாடுங்கன்னு சொல்லக்கூடிய வீடுகள் மாதிரி அமைப்பில் இருக்கா, இல்லை கேரளாவில் ஏதாச்சும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேலஸ் வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா ஸோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பேலஸ் மாதிரி இருக்குது, அதே ஆர்கிடெக்சரில் தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்களேன், எல்லாமே வந்து வுட் ஒர்க் தான். கேரளாவில் எப்படி வுட் ஒர்க்கில் நிறையா அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இவங்க வந்து வுட் ஒர்க்கு தான் பண்ணியிருக்காங்க. அந்த டிசைன் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குங்க ஆக்சுவலாக. இல்லை கைஸ், அந்த சீலிங்கை பாருங்களேன், மேலே இருக்கக்கூடிய சீலிங்கோட அழகாக பாருங்கள், என்ன அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சீலிங்கு. அதே மாதிரி மேலே ஒரு பெரிய ஃபேன் ஒன்று போட்டு சுற்ற விட்ருக்காங்க.
ஸோ ரொம்பவே சூப்பராக அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. ஸோ அதுமாரி உங்களுக்கும் இந்த பில்டிங் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த ஹோட்டலோட மெயின் பில்டிங்கு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஸ்கை கேப்னிட்டு சொல்லக்கூடிய கேபிள் கார் வந்து ரைட் பண்ணுறதுக்காக போக போகிறோம். ஸோ நம்ம பஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லோரும் வந்து பஸ்ஸில் ஏறிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்கை கேப்னு சொல்லக்கூடிய கேபிள் கார் அதில் வந்து நம்ம வந்து போக போகிறோம், ரைட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த ஸ்கை கேப்பை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஸ்கை கேப் ரைடில் வந்து மீட் பண்ணலாம். பாய்.